தமிழ்நாட்டில் 9 மக்களவை தொகுதிகளில் பாஜக கவனம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருந்த நிலையில் இடஒதுக்கீடு குறித்து தாங்கள்தான் முடிவு செய்வோம் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றிணைப்பு முயற்சி உள்ளிட்டவற்றில் அதிமுக நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே முரண்பாடு நிலவி வந்தது. அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக உள்ளதாக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை கூறியதாக வெளியான தகவலும் கூட்டணி குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நியூஸ் 18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிமுகவுடன் கூட்டணியில்தான் பாஜக உள்ளதாக கூறினார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி சுமூகமாக உள்ளதாக இதன் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அமித் ஷா கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். அமித்ஷாஜியுடைய பதில அதை முழுமையான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நுவான்சஸ் இருந்துச்சு. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். மக்களவைத் தேர்தலுக்கு 9 மாதங்கள் உள்ள நிலையில் தற்போதே முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை இல்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இப்பவே நீங்க முதல்வரையும் முடிவுரையும் எழுத முடியாது அப்படிங்கறத என்னுடைய ஆர்குமெண்ட். உறுதியாகி விட்டது அப்படிங்கிற வார்த்தை எந்த கூட்டணிக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எப்ப சொல்லுவாங்கன்னா சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆகி 2 கட்சி ஏத்துக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில பெரிய கட்சியா இருக்காங்க, அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்க அது ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கறத வைக்க முடியும். அது வரைக்கும் இட்ஸ் a water, it's a flowing water. அதே சமயம் சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதிமுகவுடனான கூட்டணி வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியானது தொடர்ந்து இருக்கும் என்பதையும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த கேள்வியை நீங்கள் இனிமேல் டிஎம்கே கிட்டையும் கேட்டால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சின்ன. தமிழ்நாட்டில் 9 மக்களவை தொகுதிகளில் பாஜக கவனம் செலுத்துவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருந்தார். அகில இந்திய அளவில் பாராளுமன்ற பிரவாசில் 150 தொகுதிகள் கான்சன்ட்ரேஷன் செய்திருக்கிறது. அதில் தமிழகத்தில் 9 தொகுதிகள். அதில் நம்மளுடைய தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குவதை அதிமுக தான் முடிவு செய்யும் என்று எல் முருகனின் கருத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். எங்க தலைமையிலான கூட்டணி என்று சொல்லும்போது அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம் எல்லாம் இந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது கொடுப்பதா இல்லையா அப்படின்ற அந்த தீர்மானிக்கிற சக்தி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. இதற்கிடையில் அமித்ஷாவை சுமார் 2 மணி நேரம் சந்தித்து அண்ணாமலை தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய காலங்களில் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி வலுப்பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 9 தொகுதிகளில் பாஜக அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ள நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. அப்போது அதிமுக கூட்டணியில் கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 5 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டன. அதில் கோவையில் சிபி ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், சிவகங்கையில் ஹெச் ராஜா, தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன், ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் போட்டியிட்ட நிலையில் இதில் எந்த இடத்திலும் பாஜக வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட போதிலும் அண்மையில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட்டணி நீடித்தது. இந்த நிலையில்தான் இந்தியா முழுவதும் பாஜக தனித்து 150 இடங்களில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதன் அடிப்படையில் தென் சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளை முக்கியமாக பாஜக கருதுகிறது. இந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக தேசிய தலைமை தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ஒரு நிமிட செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். கலாக்ஷேத்ராவில் பாலியல் புகார் அளித்த மாணவியிடம் விசாரணை நடத்த அடையாறு போலீசார் கேரளா சென்றுள்ளனர். சென்னை கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் 2008ஆம் ஆண்டு முதல் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக முன்னாள் மாணவிகள் சிலர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரில் 2017 முதல் 2019ஆம் ஆண்டு வரை தாம் கல்லூரியில் பயின்றபோது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் உதவி பேராசிரியர் உட்பட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.
இதனையடுத்து பாலியல் புகார் அளித்த மாணவி கேரளாவில் வசித்து வருவதால் அவரிடம் விசாரணை நடத்த அடையாறு காவல்துறையினர் அங்கு சென்றிருக்கின்றனர். மேலும் புகார் அளித்த மாணவியுடன் பயின்ற மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது திங்களன்று விசாரணை நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் உட்பட 4 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் மார்ச் 31ஆம் தேதியன்று நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் நேரடியாக இறுதி விசாரணைக்கு தயார் என இருதரப்பும் பதிலளித்தன. இதனைத் தொடர்ந்து இருதரப்பும் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்தனர். அதன்படி இந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது இறுதி விசாரணை நடத்துவதா என்பது குறித்து திங்களன்று நடைபெறும் விசாரணையில் முடிவெடுக்கப்பட உள்ளது. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் கோலாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி சமூகத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக குற்றம் சாட்டி அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்தி குற்றவாளி என கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மேலும் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. எனினும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ராகுல் காந்தி உடனடியாக மேல்முறையீடு செய்யாதது குறித்து பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்டதற்கு 168 பக்க தீர்ப்பு குஜராத்தி மொழியில் இருப்பதால் மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்திற்கு ராகுல் காந்தி நாளை செல்ல இருப்பதாகவும் சூரத் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் ஆன்லைன் ரம்மியில் 3 லட்சம் ரூபாயை இழந்த தம்பியை அவரது அண்ணன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் நல்ல தம்பி. லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் இழந்துவிட்ட நல்ல தம்பி தனது சகோதரர் முத்துராஜிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதையும் ஆன்லைன் ரம்மி விளையாடி இழந்துள்ளார். தொடர்ந்து முத்துராஜ் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது நல்ல தம்பி பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பூர்வீக வீட்டையும் விற்பனை செய்து தனக்கு பணம் தர வேண்டும் எனவும் நல்ல தம்பி கூறி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முத்துராஜ் தனது சகோதரரை பண்டராம்பட்டி அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இரும்பு கம்பியால் தாக்கி நல்ல தம்பியை கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த முத்துராஜிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 50 அடி உயர பிரம்மாண்ட தேரில் சுந்தரேஸ்வரரும் 30 அடி உயர தேரில் வள்ளி தெய்வானை சமேதமாக சுப்பிரமணியரும் 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே திருவிரிஞ்சிபுரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான மார்க்கபந்தீஸ்வரர் கோயில் தேரோட்டத்தில் அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விழாவில் சிறுவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது. இதேபோன்று திருவள்ளம் அருகே உள்ள வில்வநாதீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர்.